அதாவது அனைவரும் ஞானிகளே அப்படின்னு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா சுதந்திரம் என்ற தலைப்பிலே அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்த்தோம். அது என்னது சுதந்திரம் என்ற டாபிக் அப்படின்னா, மோட்சம்னா அதுக்கு பேரு விடுதலை அப்படின்னு பேரு. பந்தங்களிலிருந்து விடுபட்ட நிலைக்கு மோட்சம் அப்படின்னு பேரு. சுதந்திரமாக வாழ்பவனை மோட்சம் அப்படின்னு அடைந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். சரியா? இப்போ யார் இப்போ சுதந்திரம் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேசிஸ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணினோம். அதே இன்னொன்று கொஞ்சம் டெப்தா டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ பேசிக்கலி எல்லோருமே இங்கே சுதந்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு. நம்ம எங்க வாழணும், எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு லாக்கு நம்ம ஒரு இடத்துல பந்தப்பட வச்சிருக்கு. பிசினஸ் மேனுக்கு பணத்து மேல உள்ள லாக்கு பிசினஸ்ல பந்தப்பட வச்சிருக்கு. ஃபேமிலி மேனுக்கு ஃபேமிலியில் உள்ள லாக்கு அந்த ஃபேமிலியில பந்தப்பட வச்சிருக்கு. ஒரு தாய் குழந்தைகளிடத்துல இருக்குன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்று அவர்களுக்கிடையே அந்த பந்தத்தை ஏற்படுத்த வச்சிருக்கு. இங்க லாக்ன்னு சொல்றது என்னன்னா ஆசை. நீயா ஆசைப்பட்டு பிரியப்பட்டு ஒரு இடத்துல போயிட்டு முக்கிட்டு இருக்க, அதாவது சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அது சிக்கிட்டு இருக்க முக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா நீயா ஆசை போயிட்டு போய் ஒரு இடத்துல இருக்கிறத போயிட்டு சிக்கிட்டு இருக்க நீ எப்படி ஏமாத்திட்டு இருக்கோம் பாருங்களேன் நம்ம. ஆசைப்பட்டு விரும்பி ஒரு இடத்துல நீ இருந்தால் அதை நான் சிக்கி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ற கூடாது. ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும். சரியா? என்ன பண்றது? என் தலைவிதி அப்படி ஆயிருச்சு. நான் இங்கதான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. என்ன இருந்தாகணும்? எக்ஸாம்பிள் நிறைய என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது பிறந்த குழந்தையும் கூட சுதந்திரமாகத்தானே வாழ்கிறது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பிறந்த குழந்தையும் கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? அது பிடிச்ச மாதிரி தாங்க வாழுது. அது எதை சாப்பிடணும்னு நினைக்குதோ அதுதான் சாப்பிடுது. நீங்க என்னதான் அதையும் மீறி ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? குழந்தை வேண்டான்னு சொல்லி நான் விட்டுடுவேன்னா, நான் புடிச்சு ஊட்டி விட்டுட்டேன்ல. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அங்க எல்லாத்தையும் வாமிட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணுவ நீ? ஏங்க என்னங்க நீங்க சாதிச்சிட்டீங்க? எல்லாம் சுதந்திரத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை. ஆமா, எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா பைத்தியக்காரனாக விரும்பி இருக்கின்றான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். சோ அதனாலதான் திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதேதான், பைத்தியமாய் பார்த்து திருந்தாவிட்டால் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. இது எல்லா மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. நீங்க அந்த டாக்டர் வேணா கேட்டு பாருங்க. நோபடி கேன் கிவ் எனி கேரண்டி தட் என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா ஒரு வாரத்துல அவன் பைத்தியத்தை குணமாக்கிடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எந்த பைத்தியம் தான் முடிவு பண்ணணும். நம்ம பைத்தியத்தை விட்டு வெளியே வரணுமா கூடாதான்னு. எவ்வளவு பெரிய மெகா ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, அந்த டாக்டர் எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் சரி, நதிங் கேன் பி டன். ஏன்னா டிசிஷன் அத்தாரிட்டி இவன்ட்ல இருக்கு. நம்ம பைத்தியமா இருக்கணும் அவன் முடிவு பண்ணியிருக்கான். அப்ப அவன் தானே ரெக்கவர் ஆகணும். என்றெல்லாம் பார்க்கும்போது இங்கே சர்வ சுதந்திரமாக அனைவரும் நன்றாகவே ஆனந்தமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று வருகிறது. சரியா? இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த சப்ஜெக்ட் அது. சரி, அதுல எக்ஸ்ட்ரா என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா, அஜ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து முளைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல அஜ்ஞானம்னா என்ன? உடனே நீங்க சொல்லலாம், அந்த அந்த பையன் 1,00,000 லாக் ஆயிட்டான்லங்க, அதனால தானுங்க அந்த இடத்துல அந்த கஷ்டப்படுறான். அப்ப இது அஜ்ஞானம் தானே என்று நம்ம கேள்வி கேட்க கூடும். சரியா? எனக்கு டவுட், இது அஜ்ஞானமா ஞானமா? அப்படியும் மீன் பை அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா அறியாதிருத்தல், தெரியாதிருத்தல், புரியாதிருத்தல், விவரமில்லாமல் இருத்தல். இதுக்கு தானங்க அஜ்ஞானம்னு பேரு. அப்போ ஒரு ஃபேமிலியில லாக் ஆயிட்டா, அதனால கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்க. கணவனுடைய பணத்திலேயோ கணவன்ட்டு ஏதோ ஒரு சுகத்திலேயோ அடிமையானதுனால அவன் அத அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா, இட் இஸ் எ கேம்.
என்ன அளவுக்கு லாபகமா யோசிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும்ப்பா. அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தியோட ஃப்ரெண்டோட கணவன் வந்து அவள மதிக்கிறதே இல்ல. அவள அடிக்கிறான், உதைக்கிறான். ஒரு பெர்சன்டேஜ் கூட லவ் கிடையாது. வேலைக்காரியோட கேவலமா ட்ரீட் பண்ணி நடத்துறான். அடிமையா வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவ வந்து கேட்கிறா, "ஏன்டி இப்படி கண்டிப்பா நீ வாழணுமா?" அப்படின்னு. அவ சொல்றா, "இவனை விட்டேன்னா யார் எனக்கு சாப்பாடு போடுவா? என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கான்ல. இது நானா போய் நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஏன்டி அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் எவ்வளவோ மேலுடி. ஏங்க இது ஞானமா, அஞ்ஞானமாங்க? எதங்க நீங்க அஞ்ஞானம்னு சொல்றீங்க? விவரம் இல்லாததால எவ்வளவு விவரமா பேசுது அது. ஏன்டி நீ வந்து வெளியில போ வேண்டியதானே இப்படி கஷ்டப்படுற? அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் கேட்டா, விவரமா பதில் சொல்றா. இங்க பாரு, அப்பா அடிக்கிறான், உதைக்கிறான். ஆனா வேண்டியதெல்லாம் வாங்கி குடுக்குறான்ல. நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. இனி நான் பாட்டுக்கு இவனை விட்டு வெளியே வந்தேன்னா, என் சொந்த கால்ல நிக்கணும். 8 மணி நேரம் உழைக்கணும். ஐயைய! அட போம்மா நீ வேற. என்று அவள் சொல்லுகிறாள் என்றால், அவளை அஞ்ஞானி என்று நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன வேணா எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள். ஆட்டோமேட்டிக்கலி அங்கே ஞானத்தோடு தான் செயல்படுகிறாய். அந்த ₹1,00,000 எக்ஸாம்பிள் மட்டும் என்னவா? ஏன்டா அப்படி இந்த மேலதிகாரி உன்னை அடிமையா ட்ரீட் பண்றான், அவன் கஷ்டப்படுத்துறான்னா, அப்படி என்னடா வந்தது நீ அங்க வேலை பார்க்கணும்னு? ரிசைன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டா, போடா லூசு அப்படின்னும். டேய் என்னடா என்ன போய் லூசுங்கிற? நான் ₹1,00,000 சேலரி வாங்கிட்டு இருக்கேனாக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் அந்த ₹1,00,000 நினைச்சா எனக்கு காத்தா பறந்து போயிடும். போய் உன் வேலையை பாரு அப்படின்னுவான். யாருங்க லூஸ் இந்த இடத்துல? See, if you are able to advise someone அப்படின்னா, ஹீஸ் ரொம்ப தெளிவா தானங்க எல்லாரும் அந்தந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அஞ்ஞானம் அப்படிங்கிறது எங்க போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 1:30 மணிக்கு ஞானம் கேட்கறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எது அஞ்ஞானம்? எது ஞானம்? எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். நேத்தோ முந்தா நாளோ விமல் கூட எல்லாரும் அமிர்த அனுபவம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ்னா அறியாமை என்பது இல்லவே இல்லைன்னு அமிர்த அனுபவத்துல ரொம்ப டீடைலா ப்ரூவ் பண்ணிருக்காரு இல்லையா? அதுல ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை கேட்டாங்க. ஸ்லோகமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப ஈஸியா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, மையிருட்டை மையாக கொண்டு நாம் கடிதம் எழுத முடியும் என்றால், மை செய்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். சரியா? அதாவது மையிருட்டுன்னா என்னது? வெளிச்சம் மிகவும் குறைந்த நிலைக்கு மையிருட்டுன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வெளிச்சம் குறைந்த நிலைக்கு மையிருட்டுன்னு பேருன்னா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? என்னப்பா சொல்ற? வெளிச்சம் குறைந்த நிலைன்னு சொல்ற? வெளிச்சமே இல்லாத நிலைன்னு சொல்லு. அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்க. வெளிச்சம் இல்லாத நிலையெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எல்லாமே இந்த உலகத்துல வெளிச்சம்தான். வெளிச்சம் குறைந்த நிலைக்கு அங்கே இருட்டு என்று பெயரிடப்படுகிறது, அவ்வளவுதான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுல சொன்னா புரியாது அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சர்ல சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பம்னு அர்த்தம். வாட் இஸ் தி டெம்பரேச்சர்? இப்ப எங்க ஆலந்தில எல்லாம் வாட் இஸ் தி டெம்பரேச்சர் இன் ஆலந்தி அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நாங்க வந்து 10 டிகிரிஸ்ல இருக்கோம், நீங்க 30 டிகிரிஸ்ல இருக்கீங்க. சரி, இதை விடுங்க. சில கண்ட்ரீஸ்ல மைனஸ்ல இருக்கும். -5 டிகிரி, -10 டிகிரி அப்படின்னு இருக்கும். வாட் இஸ் தி டெம்பரேச்சர் இன் அமெரிக்கா அப்படின்னு கேட்டா அங்க -5 டிகிரிஸ்ல இருக்கு. டெம்பரேச்சர்னா வெப்பம். -5 டிகிரி வெப்பத்துல அவன் இருக்கான். நாங்க 10 டிகிரி வெப்பத்துல இருக்கோம், நீங்க 30 டிகிரி வெப்பத்துல இருக்கீங்க. ஆக மொத்தத்துல எல்லாரையும் வெப்பத்துல தானே இருக்கோம். பட் வெப்பம் குறைவை நாம் கோல்ட் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். வெப்பம் அதிகமாக இருக்கிறதை ஹீட் என்று சொல்லிக் கொள்கிறோம்.
ஆனால் ஹீட்டும் வெப்பம்தான், கோல்டும் வெப்பம்தான். வெப்பத்தின் அளவிலே, விகிதாச்சாரத்திலே அங்கே மாறுபாடு அங்க இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இருக்கிறது, வெளிச்சத்தை தவிர எதுவுமே இல்லை. வெளிச்சம் வேஷம் போட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ வெளிச்சம் வேஷத்திற்காக இந்த கம்மியாற மாதிரி இருக்கு. இருட்டு என்ற வேஷத்தை போட்டிருக்கிறது. எது போட்டிருக்கு? வெளிச்சம் தான் போட முடியும் இருட்டுங்கிற வேஷத்தை. எப்படி தன்னுடைய வெளிச்சத்தை குறைந்திருப்பது போல் காட்டிக் கொள்வது. சோ இன் திஸ் வே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். சரியா? அப்ப அதுல என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மை இருட்டை மையாக செய்து கடிதம் எழுத முடியும் என்றால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அப்ப மை இருட்டுன்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் அறியாம, இருட்டுனாலே அறியாம அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த அறியாமைன்னு நீ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிய, அதை வச்சு நீ ஒரு லெட்டர் எழுதி காட்டேன். மையங்கிறது உனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செயல் செய்வதற்கு தேவையான ஒரு பொருள் இல்லையா? பண்ண முடியுமா? ஏன்னா அங்க இருக்கிறதே வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் வேஷம் போட்டு விதவிதமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த வெளிச்சம் ஒரு செயல் செய்கிறது அப்படின்னு என்ன சிம்பிளா என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது உண்மை மாதிரியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா செயல்களும் உண்மை மாதிரியும் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நம்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இருட்டை மையாக செய்து கடிதம் எழுதுவது போல் இருக்கிறது. இதுதான் அவர் சொல்ற உதாரணம். சரியா? இம்பாசிபிள்னு சொல்ல வர்றாரு. இருட்டை மையா செய்ய முடியாது, அந்த மைய வச்சு எழுதவும் முடியாது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்கள் என்பது இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். என்னது, என்னங்க எல்லா செயலும் நடந்துகிட்டு இருக்கு, இந்த உலகத்துல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, அதை போயிட்டு இம்பாசிபிள் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, இவைகள் எல்லாம் வெறும் தோற்றமாகத்தான் இருக்கின்றதே தவிர உண்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க ஒருத்தன் அடிச்சுக்கிறான், உதச்சுக்கிறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே ஏதாவது உண்மையா அப்படின்னா உண்மை இல்லை. உண்மை இல்லாத தோற்றமாக இருப்பதை நீ உண்மை என்று நம்புகின்றாய் அல்லவா, அதைத்தான் அவர் சாடுகின்றார். அப்படி கடிதம் எழுத முடியாது. உண்மையாகவே ஒரு செயல் நடக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை அவர் சாடி இருக்கின்றார். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மைக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அடுத்த வரியில சொல்றாரு. நீ அந்த மாதிரி கடிதம் எழுதிட்டேன்னா மைக்கு என்ன வேலை? மையுங்கிறது நீங்க ஞானம்னு வச்சுக்கோங்க. இருட்டுல எழுதக்கூடிய மையி அப்படிங்கிறது அஜ்ஞானம்னு வச்சுக்கோங்க. அப்போ இருட்டில் இருக்கிற மையி அப்படிங்கிறது உண்மையிலேயே இல்லை. அப்ப இருட்டுல இருக்கக்கூடிய மைய அழிக்கிறதுக்கு நான் நிஜத்துல ஒரு மைய பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி யோசிச்சேங்க அப்படின்னா இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். ஸோ எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த ஸ்லோகத்துல எனக்கு ஏதோ சொல்ல வர்றாரு, அதை நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். எனக்கு இன்னும் கரெக்டா பிடிபடல. பிடிப்பட்டவொடனே எனக்கு என்னன்னு சொல்ல ட்ரை பண்றேன். பட் இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. மையிருட்டை மையாக கொண்டு உன்னால் ஏதேனும் செயல் செய்ய முடிந்தால், ஏதாவது எழுத முடிஞ்சால், அப்போ மை செய்ய வேண்டிய வீண் வேலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறியாமை என்பது உண்மையிலேயே இருந்ததுன்னா ஞானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவைப்படும். அறியாமை அப்படிங்கிறது இருந்தா அந்த அறியாமையை விரட்டுறதுக்கு அறிவு அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனா அறியாமையே இல்லை அப்படின்னா அப்ப அறிவுக்கு வேலை இல்லை. அறியாமை என்கின்ற இருட்டு அங்க இல்லவே இல்லை. அப்ப அறிவுங்கிற மையதுக்கு உண்மையில்லாத தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற அறியாமையை நீக்குவதற்கு வேறு ஒன்று என்ன இருக்கு தேவைப்பட முடியும். ஆனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது என்னது? உண்மையில்லாத தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற அறியாமையை, உண்மையில்லாத தோற்ற மாத்திரமாக இருக்கின்ற அறிவை கொண்டு நாம் அழிக்க முயற்படுறோம். என்னமா பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உண்மையில் இல்லாத அறியாமையை அழிப்பதற்காக உண்மையில் இல்லாத அறிவை கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஞான பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. என்ன கேலி கூத்து மாதிரி இருக்கு இந்த ஆன்மீக பயிற்சி? அதுதாங்க உண்மை. ஏன்னா சுய சித்தமாய் சுயம் பிரகாசமாய் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும் என்ற வஸ்துவிற்கு அறியாமையும் இல்லை, அதற்கு அறிவும் தேவையில்லை. அறியாம இருந்தாதானே அறிவு தேவை. அதுதான் சுயசித்தமா எப்போதும் ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது.
அப்ப சும்மா நாச்சுக்கும் இருட்டில் இருப்பவனை சும்மா நாச்சுக்கும் தான் தேட முடியும். அப்போ அறியாமை போல் நடித்துக் கொண்டிருப்பவனை அறிவு கொடுப்பது போல் நடிக்கத்தானங்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நீங்க எல்லாம் அறியாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, நான் என்னமோ உங்களுக்கு அறிவு கொடுக்குற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நடிகர்கள்னா நானும் நடிகர் தானே, உங்களுக்கு எங்களுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? சோ அதுவும் நடிப்பு, இதுவும் நடிப்பு. நடிப்பு நடிப்புன்னு சொல்லும் போதே அங்க உண்மை இல்லாத தோற்றம் மாத்திரமே, அது உண்மை அல்லன்னு அர்த்தம். ஞானம் போதிப்பதும் உண்மை அல்ல, அஞ்ஞானி போல் நீ நடிப்பதும் உண்மை அல்ல, ஞானத்தை போதிப்பது போல் நான் நடிப்பதும் உண்மை அல்ல. வெறும் நடிப்பு தான், சும்மா நாச்சுக்கம் தான் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம சப்ஜெக்ட் மாறி போயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப நான் எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லாருமே அஞ்ஞானத்துல ஞானத்துலதான் இருக்கோம் இல்லையா? அஞ்ஞானம்ங்கிறது இருக்க சான்ஸ் இல்ல. சுதந்திரத்தின் அடிப்படையில போகணும். சரியா? எல்லாரும் வேற லெவல் அறிவு ஜீவிகளா இருக்காங்க. எல்லாவன்ட்டையும் போய் கேட்டு பார்த்தேன்னா அவனுக்குன்னு சூப்பர்பா அவன் அறிவோட தெளிவா ஒரு விளக்கம் கொடுக்குறான். அவன் எப்படி நீ அறியாமல் இருப்பான்னு சொல்லுவ? ஒரு திருடன் கிட்ட போ. ஏண்டாப்பா நீ பண்றது நல்லாவா இருக்கு? ஏண்டா இப்ப அறிவு கெட்ட தலை செயலை பண்ற? இதனால நீ பாட்டுக்கு திருடிட்டு வந்துடுற. அவன் அவர் பாடுபட்டு ஒரு மாசமா உழைச்சுப்பட்டு பணத்தை நீ ஒரு நிமிஷத்துல திருடிறியடா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவன்கிட்ட போயிட்டு நீ புத்தி சொன்னேன்னா அவனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் தெளிவா சொல்றான், இது தப்பு, ஒரு தப்பும் கிடையாது, நிம்மதியா வாழ்ந்தமா, எவன் பண்ணதையா சாப்பிட்டமா, போயிட்டே இருக்க வேண்டியதானே. டேய் ஜெயிலுக்கு போவடா, அங்க களி தின்ன வேண்டியது இருக்கும்டா, இஷ்டப்படுவடா, தெரியும்டா, நான் தெரிஞ்சுதான்டா பண்ணிட்டு இருக்கேன். அங்க போனாலும் உழைக்காம சாப்பிடலாம்டா, வெளியில வந்தாலும் உழைக்காம சாப்பிடுவேன்டா, எனக்கு உழைக்காம சாப்பிடுறது பிடிச்சிருக்குடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப அறிவோட தானங்க செயல்படுறான். அவனுக்கு திருட்டுனா ஜெயிலுக்கு போவான்னு தெரியாதா? ஜெயில என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியாதா? அது 100 தடவை போயிட்டு போயிட்டு தானே வந்துட்டு இருக்கான். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திருடிட்டு தானே இருக்கான். அவனுக்கு அறிவில்லைன்னு நீங்க சொல்ல போறீங்களாக்கும்? இல்ல கொலை பண்றவனுக்கு அறிவில்லையா? இந்த ட்வின் டவர் அடிச்சானே பின் லாடனு, என்ன மூலக்காரன், ஒரு பைசா செலவில்லாம அவன் பிளைட்டை வச்சு அவன் கண்ட்ரியில் உள்ள 2 ட்வின் டவரை ஒரு செகண்ட்ல பஸ்பமாக்க முடியும்னு அந்த மூளை எங்கிருந்து யோசிச்சது? அவனை போய் அறிவில்லைங்கிற. எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங். எது சரி எது தவறு என்று அறியாதவனை உலகத்தில் எவனுமே அறியாதவன்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சதானப்பா எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லப்பா, தெரிஞ்சு பண்றீங்க, அதை விடு, நீ அப்படி சொல்லாத. நாங்க அஜ்ஞானம்னு நாங்க டெபினிஷன் எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா? கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க டெபினிஷன் கொடுக்குறோம்ப்பா. சந்தோஷமா வாழ்றவன் ஞானிப்பா, கஷ்டப்படுறவன் அஞ்ஞானிப்பா. இந்த டெபினிஷன் வச்சு யோசிப்பா. நாங்க தெரிஞ்சுதான் பண்றோம், நான் வேணான்னு சொல்லல. கஷ்டப்படுறோமா இல்லையா? கஷ்டப்படுறதுனால நாங்க அஞ்ஞானி தானே என்று நீங்கள் அடுத்த வாதத்துக்கு வரலாம். சரி, இப்ப அடுத்து கஷ்டப்படுறவனுக்கிட்ட போறோம். இதுவே நம்ம எல்லா எக்ஸாம்பிளையுமே வந்துருச்சு. கஷ்டப்படுறவனுக்கு தானே போய் கேட்டான். இந்த கணவன், ஒரு மனைவி கணவன் அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான், அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கும் போதுதான் போய் கேட்கிறா. என்ன கேட்கிறா? இப்படி நீ கண்டிப்பா வாழணுமா? நீ தனியா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வாழ வேண்டியதானே என்று கேட்டாள். கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் பதிலு? போடி லூசு, வெளியில போனா நான்ல உழைக்கணும், நான்ல சம்பாதிக்கணும், இவன் அடிச்சாலும் உதைச்சாலும் 3 வேளை சாப்பாடு போட்டு நல்லா தானே வச்சிருக்கான், இப்படியே வாழ்ந்துட்டு போறேனே என்று அவள் சொன்னாள். இப்ப அவ சந்தோஷமா இருக்காளா இல்லைன்னா கஷ்டப்படுறாளா? அதை விட ஒரு பெரிய கொடுமைங்க. ஒருத்தி வந்து என் கணவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான், இப்ப 1 மணி நேரம் சும்மா அப்படியே நரகத்துல, உச்சகட்ட நரகத்துல வாழ்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட போட்டு பேசிட்டு இருக்கும்போது, அம்மா அப்படிப்பட்ட கணவன்ட்டு நீ கண்டிப்பா வாழணுமா? விட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பல்ட்டி அடிச்சு, சீச்சி நல்ல மனுஷங்க, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாமாங்க? ஏதோ அந்த நேரத்துல ஏதோ அப்படி பண்றாரு, ஆனா அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு அந்த பக்கம் லிஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அடியா இது என்ன வம்பா இருக்கு அம்மா? இப்ப நீ உச்சக்கட்ட நரகத்துல இருக்கியா இல்லைன்னா சொர்க்கத்துல இருக்கியா? அதெல்லாம் சொர்க்கம் தாங்க, அப்பப்ப இதுவும் இருக்குங்க, இதுல என்னங்க இருக்கு? அப்போ கஷ்டப்படுறான்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க? அதாவதுங்க, கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே வாழ முடியுமாங்க? சிம்பிளா ஒரே ஒரு வரியை கேட்கிறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங்
ரியல் கஷ்டம். இப்ப அந்த 1,00,000 கேஸ் எடுப்போம். வேலை பார்க்குற இடத்துல கஷ்டப்படுறான் இல்லைங்க. ஆனா ஞானிங்கிறவன் அவன் வந்து எல்லா நேரத்துலயும் சுகமா இருப்பாங்க. நாங்க வேலை பார்க்குற நேரத்துல ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு நான் அந்த 1,00,000 சேலரி வாங்கும்போது மட்டும்தானுங்க சுகப்படுறேன். கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வருகிறதுங்க. அதனால அஜ்ஞானங்க. ஆனா ஞானிங்கிறவன் பெர்மனண்டா சுகமா இல்ல இருப்பாங்க என்று நீங்க கேட்கலாம். சரியா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல நீ வாழ்வியா? அந்த இடத்துல இருக்கத்தான் முடியுமா முதல்ல? நெருப்புல கைய வச்சுக்கிட்டு உன்னால இருக்க முடியுமா? அடுத்த செகண்ட் கை எடுத்துடுறல்ல. அப்ப கஷ்டம்ங்கிற இடத்துல நீ இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். கஷ்டம்ங்கிறது நெருப்புன்னு வச்சுக்கோங்க. நெருப்புக்குள்ள நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதுதான் கஷ்டம். அப்போ இவன் கஷ்டப்படுறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்றவன் எவனுமே கஷ்டப்படல. ஆனா சும்மா நாச்சுக்கும் பொய் சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலேயே கஷ்டப்பட்டுட்டான்னா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். இந்த ஃபேக்டையாவது நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன் நான். இது கூட நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, நான் கம்பெனி வச்சுட்டு இருக்கும்போது கஷ்டம்னா கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லைங்க. வேற லெவல் கஷ்டம். சரியா? ஃபினான்சியலி கஷ்டம், டெக்னிக்கலி கஷ்டம், கண்ணை கட்டி காட்டலாம் விட்ட மாதிரி. ஏன்னா ஒரு R&D ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் வந்து ஃபேமிலி வந்து வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. அப்போ இதை வச்சுதான் நாங்க முன்னேறணும். கனவுகள் வேற நிறைய வச்சிருக்கேன், கோடீஸ்வரன் ஆகணும்னு. இவ்வளவும் கூட அவ்வளவு மன உளைச்சல்னா சாதாரண மன உளைச்சல் கிடையாது. ஆனா அது மன உளைச்சல் நான் எப்ப ஃபீல் பண்றேன் தெரியுமா? இப்ப ஃபீல் பண்றேன். ஆனா அந்த மன உளைச்சல்ல இருக்கும்போது அட போங்கடா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எதை கஷ்டங்கிறீங்க? இன்னொருத்தன் படுற கஷ்டத்தை நீ வெளியில இருந்து பார்த்துட்டு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அவன் சொன்னான் அவன்கிட்ட, அவன் சொல்றதையும் நம்பாதே அப்படிங்கிறேன் நான். சரியா? உண்மையிலேயே கஷ்டப்பட்டாதான் அவன் வெளியே வந்திருப்பானே. அப்போ என்னது அது? ஹோப். நான் கோடி கணக்குல சம்பாதிக்க போறேன்டா, அதுக்காக போடுற இது மூலதனம்டா. இது என்னடா கஷ்டம் எனக்கு? பெரிய சாத்வீக சுகம் மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். சாத்வீக சுகத்துலதான் ஞானதேவர் சொல்லியிருப்பாரு, ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், பின்னாடி இது சுகமா இருக்கும். அந்த மாதிரி கஷ்டம் வந்து சாத்வீக சுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ சாத்மீக சுகம்ன்றது பிகினிங்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பின்னாடி தான் சுகமா இருக்கும், பெர்மனன்ட் பிளிஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆளுங்களும் அதானே பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும், ப்ராஃபிட் வரும்போது சுகம் வரும்ல. அதை நங்கி நாம இந்த கஷ்டத்தை நாங்க ஈஸியா பொறுத்துப்போம்ல. அப்ப அதைத்தானே நீங்க சாத்விக சுகத்துல சொன்னீங்க. அகங்காரம் அடிபடியும் போது கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கும், பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோ, பெரிய சுகம் கிடைக்கும். அதைத்தானே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அஞ்ஞானிகளும் ரஜசில இருக்கவங்க மட்டும், தமசில இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அதை நாங்க எங்க ஆசைப்படுறதுக்காக நாங்க ஒரு கஷ்டத்தை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ப்பா. ஆனா வெளியில சொல்லும் போது சும்மா நேரத்துக்கு சொல்லுவோம், நான் படுற பாட்டு இருக்கே, கஷ்டமா இருக்கே. ஏன்னா நீங்க ஏதாவது ஆறுதல் பண்றதுல ஒரு சுகம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. பட் உண்மையிலேயே எவங்க கஷ்டப்படுறான்? தட் இஸ் மை கொஸ்டின். எங்க பிச்சைக்காரன் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்களா? வேற லெவல் ஜாய்ஃபுல்லா இருக்கான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால பிச்சை எடுத்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா உன்கிட்ட நடிப்பான், நான் கஷ்டப்படுற மாதிரி நடிச்சாதானே நீ காசு போடுவ, அதுக்காக நடிப்பான் தான். அதுக்காக உண்மையிலேயே கஷ்டப்படுறானா? யாரு கஷ்டப்படுறான்னு நீங்க சொல்ல வரீங்க? லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. பிச்சைக்காரன் கஷ்டப்படல, பைத்தியக்காரன் சொல்லவே வேணாம் கஷ்டவே படல. அடுத்தவனை கஷ்டப்படுத்துவானே தவிர அவன் கஷ்டப்பட மாட்டான். அவன் தானே பைத்தியம். சரியா? சோ அவன் கஷ்டப்படல. சரி, ஓகே. வேற யாருப்பா கஷ்டப்படுறாங்க? தீருடன் சொல்லியாச்சு. அவன் பாட்டுக்கு ஜாலியா ஜெயிலுக்குள்ள சந்தோஷமா இருந்துட்டு வர்றான், அவனும் கஷ்டப்படல. மீறி யாருதான் கஷ்டப்படுறாங்க? ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சுமா, நோய். சரியா? சோ திஸ் மைட் பி தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். நோய் வந்துச்சுன்னா கஷ்டம் இருக்குல்லப்பா, நீ பாட்டுக்கு சொல்லாதப்பா எல்லாத்தையுமே கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்லைன்னு. நோய் வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். நோய் வரும்போது சில பத்தியங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, ஆனா நம்மால பண்ணவே மாட்டான். இப்போ இந்த நோய் குணமாகணும்னு நினைக்கிறானா, நோய் குணமாக வேண்டான்னு நினைக்கிறானாங்க? நோய் உண்மையிலேயே அவனை கஷ்டப்படுத்தியது என்றால் அவன் பத்தியத்தை சரியாக ஃபாலோ செய்வான் அல்லவா? அவன் செய்யறதில்ல. அல்சர் பேஷண்ட் விடு, கேன்சர் வந்துருச்சு, இன்னைக்கு இது இனிமே குடிச்சேன்னா செத்து போயிடுவே அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவான்.
லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்க, இனிமே குடிச்சேன்னா செத்து போயிருவே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். டேய் கஷ்டம்டா, இப்பவே வந்து பயங்கர வேதனை, இதுக்கு மேல வந்து உடல் வேதனை உன்னால தாங்கவே முடியாது. அது வரும்போது பாத்துக்கலாம். வேதனை பட்டு கொண்டிருக்கும் போதே, வேதனை வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்றது கூட பெரிய விஷயம் கிடையாதுங்க. வேதனை பட்டு கொண்டிருக்கும் போதே அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதில்ல. அப்ப அவன் வேதனை படுறானா படலையா? மனம் என்பது எவ்வளவு பெரிய மாயை என்று புரிகிறதா? வலி வேதனைகளும் வெறும் மனம் செய்யும் மாயை என்று புரிகிறதா? வேதனை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் வேதனையா இருக்கு. அடப்போ இந்த வேதனை எனக்கு என்ன செய்யும், கொண்டாடாத, சாப்பிடலாம் சும்மா அப்படின்னு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்களா இல்லையா? அப்கோர்ஸ் வேதனையில கத்துறான், ஆனா நடிப்புன்னு தானே சொல்ல வேண்டியது இருக்குங்க. சோ இப்படி நாம் பல இடங்களில் வேதனைப்பட்டு கதறுகின்றோம், கத்துகின்றோம். ஆனால் அவைகள் எல்லாம் உண்மையில் நடிப்பாகத்தான் இருக்கின்றன. உண்மையிலேயே வேதனை என்றால் நாம் அதை செய்ய மாட்டோம், அல்லது அந்த இடத்தில் இருக்க மாட்டோம், வந்து விடுவோம் அல்லவா என்று நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், அனைத்தையும் அறிந்தே தெரிந்தே புரிந்தே செய்கிறார்கள், அதனால் அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற விஷயம் ஈஸியா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏனென்றால் அந்த துன்பத்தை அவன் விரும்புகின்றான், ஆதலால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே வாழுகின்றான். கஷ்டப்படுவது போல் அவன் நடிக்கின்றானே தவிர உண்மையில் கஷ்டப்படவில்லை. உண்மையான கஷ்டத்தில் எவனுமே இருப்பதில்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள், எரிகிற நெருப்பிற்குள் நான் வாழ்வேன் என்று எவனும் சொல்வதில்லை. அடுத்த செகண்ட் வெளியே வரத்தான் வந்து துடிக்கிறான் என்பதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். சரியா? வேற என்ன எக்ஸாம்பிள்? வேற லைஃப்ல எவனாவது கஷ்டப்படுறவனை பார்த்திருக்கியாடா? நம்ம நேத்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்லண்ணா. எமோஷனல் மேனிபுலேட் செய்றாங்க அப்படின்னா, அது தெரிய மாட்டேங்குது. அவன் அங்க இருந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு. ம். இது இது எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து அவனுக்கு அது தெரியல இல்ல. ஓகே. அடுத்து கஷ்டப்படுற இடம் அப்படிங்கிறது, எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு வந்து ஒருத்தர் என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு வந்து நோ சொல்லவே தெரியாது, ஆதலால் நான் துன்பப்படுகிறேன். துன்பப்படுறதே அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலா. சரியா? என்ன நடக்குன்னா, தன்னை மிகப்பெரிய அன்பின் சீலன் என்று மனதுக்குள் நினைத்துக் கொள்வது, யார் வந்து என்ன கேட்டாலும் தனக்கு முடியுமா முடியாதா என்று யோசனை செய்ததுதானே சரி இல்லைன்னு சொல்லணும். முடியாததையும் சரி என்று சொல்லிவிட்டு முட்டி மோதி போராடி கொண்டிருப்பது. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சர். அதனால அவர்கள் பெருத்த துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். ஆனால் அவர்கள் மனதிலே நான் அன்பில் உருவானவன் என்ற ஒரு அந்த ஹோப், நான் சொன்னேன் இல்ல, கோடீஸ்வரனாவேன்ற ஹோப் என்னுடைய கஷ்டத்தை இல்லாம பண்ணிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி இவங்க படுற கஷ்டத்தை நான் அன்பில் இருப்பவன் என்று நினைத்து கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள். சரியா? அந்த மாதிரி ஆசுவாசப்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து எல்லாருக்கும் நோ சொல்லாம எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருக்க முடியும். உன்னால் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா நீ அந்த இடத்துல ஹாப்பியா இருக்கிற, ஏதோ ஒரு நொண்டி காரணமோ நொண்டிச்சாக்கோ, அது கரெக்டா தப்பான்லாம் யோசிக்காதீங்க. அல்டிமேட்லி நீங்க வந்து சந்தோஷமா தானே இருக்கீங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. மனம் என்பதே மாயை தான். அப்ப மாயையான மனதை வைத்துக்கொண்டு, உன் எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கின்றாய், ஆதலால் வாழ்கின்றாய். ஆக்சுவலா வந்து நானே வந்து திட்டுவேன். என்ன திட்டுவேன் அப்படின்னா, நீங்க தான் ஆல் இஸ் டேஸ்ட் சொல்லி கொடுத்துட்டீங்கல்ல, அதனால நான் பிச்சை எடுத்த சூழல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். எவனாவது என்ன அடிமைப்படுத்தினான்னா அந்த இடத்துலயும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். நான் என்ன வேணா பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் திட்டுவேன். டேய், அடிக்ஷன்ல இருக்கிறவன் எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன் அடிக்ஷனும் சந்தோஷம் நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தானே என்றெல்லாம் நம்ம கேட்கும்போது, அந்த லெவல் ஆஃப் நாலேஜ்ல இருந்து பேசும்போது நம்ம வந்து அது சாடி இருக்கின்றோம். முதல்ல அடிக்ஷன்ல இருந்து வெளியே வா, வெறுப்புல இருந்து வெளியே வந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் என்றெல்லாம் சொன்னது உண்டு. சரியா? நீங்க அங்க போயிட்டு லிங்க் பண்ணிடாதீங்க. நாம பேசிட்டு இருக்கிற ரேஞ்ச் வந்து ஃபுல்லஸ்ட் ஹையர் நாலேஜ்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கேவலமா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை தான் இங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்போ நான் அடிமைத்தளத்தையும் என்ஜாய் செய்வேன் என்று அவன் தெளிவாக புரிந்து கொண்டு, அவன் ஏதோ ஒரு
நான் சொன்ன மாதிரி ஒரு ஹோப்போ ஏதோ ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். எப்போ அவன் வந்து அதை என்ஜாய்மெண்ட் இல்லைன்னு உணர்றானோ அடுத்த செகண்ட் அவன் ஞானியா மாறிடுறான். அதாவது பற்றற்ற நிலையில வந்துட்டு ஒட்டிட்டு விளையாடாம ஒட்டாம விளையாடக்கூடிய அந்த நிலைக்கு வந்துடுறான். அஜ்ஞானமும் ஒரு வேஷம் தான். அந்த வேஷமும் அவரை பிடித்துத்தான் செய்கிறார்கள். அந்த வேஷத்தில் சுகம் இருக்க போய் தான் அந்த வேஷத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் நான் சொல்ல வரேன். அஜ்ஞான வேஷம்ன்றது என்னது? அடிக்ஷன்ல வாழ்றது தானே. ஞான வேஷம்ங்கிறது என்னது? அடிக்ஷன் இல்லாம வாழ்றது தானே. அடிக்ஷன்னா வாழ்றதுல சுகமே இல்லை அப்படின்னு தீர்மானம் எவன் பண்றானோ விரக்தன்னு சொல்லுவாங்க. இந்த உலகில் நேத்து கூட மகாராஜ் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த உலகத்தை எவன் வாந்தி எடுத்த நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிக்கின்றானோ அவனுக்குத்தான் ஞானம். அப்ப விரக்தனுக்குத்தான் ஞானம். அப்போ ஒட்டாம வாழணும்னு யாருக்கு? அது வந்து இந்த ஒட்டிட்டு வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றவனுக்கு. அவன் ஜம்பாய் இங்க வந்துருவான். அப்போ அங்க அது கஷ்டம்னு நினைச்சு அடுத்த செகண்ட் ஜம்பாய் இங்க வந்துட்டான். அப்ப சந்தோஷமா தான் இருக்கான். அங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் இருக்கான். அப்ப சந்தோஷமா தான் இருக்கான். விடு, இப்ப எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கான். எவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிற நீ? கஷ்டப்படுற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கான்னு வேணா சொல்லு. கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்ப வாடா. நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நல்லா தான் இருக்கு, விடு. இப்படித்தானே சொல்லிட்டு இருக்க. இப்ப கௌரி எல்லாம் 100 தடவை சொல்லுவேன். அண்ணா கஷ்டமா இருக்குண்ணா, கஷ்டமா இருக்குண்ணா. ஞானி ஆயிடுறா. போங்கண்ணா. அப்படின்னா என்ன? அது சுகமா இருக்குன்னு அர்த்தம். அது அவள் வாழுகின்ற வாழ்க்கை சுகமாக இருக்கின்ற வரையில தானங்க அந்த வாழ்க்கையை வாழ முடியும். எவனா இருந்தாலும் என்னங்க. அப்ப ரெண்டுமே தெரியுமா வர? ஆமா, அதுவும் நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்குலாம் சொல்லவா வேணும்? ஞானப்பாதைனா என்னன்னு தெரியும், அஜ்ஞான பாதைனா என்னன்னு தெரியும், அடிக்ஷன்னா என்னன்னு தெரியும், அடிக்ஷனுடைய டேஞ்சர் என்னன்னு தெரியும், அடிக்ஷன் இல்லாம வாழ்ந்தா என்ன சுகம்னு தெரியும். அட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எது சுகமோ அதை தானே நாங்க செய்ய முடியும். அப்புறம் எங்களை போயிட்டு அஞ்ஞானிங்கிற. சுகவாசி தான் நாங்க. யாரு சுகவாசி இல்ல? நாங்களும் சுகத்துலதான் இருக்கோம். சோ தேர்ஃபோர் நீங்க சொல்ற அந்த டெபினிஷன் லைக் கஷ்டப்படுகின்றான், கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது, ஆதலால் இவன் அஞ்ஞானி, அவர்கள் ஞானிகளோ பெர்மனண்டாக சுகத்தில் இருப்பார்கள் என்ற டெபினிஷனும் எடுபடாது. எவனுமே கஷ்டத்துல இல்ல. அவன் அறிவை யூஸ் பண்ணிட்டு வேற லெவல்ல அவன் வந்து ஒரு நொண்டிச்சாக்கோ ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டில்ல இந்த நோ சொல்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி ஒருத்தரை நீ வந்து ரொம்ப பெருசா மதிக்கிற அப்படின்னு வச்சுப்போம். அவங்களே உனக்காக இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு நீ அடிமையா இருக்க தயாராயிடுற. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு எனக்காக இறங்குறான் அப்படிங்கறதுல சுகம் பாக்குற. அந்த சுகத்துல நீ பண்ற அடிமைத்தனம், அந்த கஷ்டம் எல்லாம் கஷ்டம் இல்லாம பாத்துக்கிற. யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹாப்பி பை திங்கிங் சம்திங் எல்ஸ். இந்த 1,00,000 ரூபாய் சேலரிய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த கஷ்டத்தை இல்லாம பாத்துக்கிறியா இல்லையா? அப்ப கஷ்டப்படலன்னு தானே அர்த்தம். எனக்கு இந்த ரெகக்னிஷன் போதும் அப்படிங்கறதுனால அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் வந்து இந்த ரெகக்னிஷனை போட்டு அது இல்லாம பண்ணிடுறியா இல்லையா? இப்படி இருந்தா தானங்க வாழ முடியும். இல்லைன்னா இத்தனை நாள் அங்க இருந்துட முடியுமா? முதல்ல இருக்கே இல்ல. அதை வச்சு சுகமாத்தான் வாழ்ற என்று சொல்லத்தான் வேண்டி இருக்கின்றது. சரியா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. என்னங்க எல்லாருமே ஞானி ஞானின்னு சொல்லிட்டு கடைசியில் சத்சங்கத்தையே கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சத்சங்கம்ங்கிறது என்னது? அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு விடை காட்டுவது. நாங்கெல்லாம் அஞ்ஞானிகளா இருந்தா நீங்க வந்து ஞானத்தை கொடுத்து மீட்டெடுக்க வருவீங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறீங்களே அப்படின்னா, இன்டைரக்டா ஒரு சூட்சுமத்தை கவனிங்க. இதுலயும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நான் உண்மையைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் உண்மையிலும் கூட இன்னொரு மகத்தான உண்மை மறைந்திருக்கிறது. உங்களை நான் பாராட்டிக் கொண்டிருக்கிறேனா, திட்டிக் கொண்டிருக்கிறேனா என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். நான் சொல்வதனைத்தும் உண்மை. உங்களை நான் பாராட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மை. ஆனால் உங்களை நான் சாடிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மை. சோ எல்லாம் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ உண்மையான சந்தோஷம் வேணும்னு நினைக்கல. வேணும்னு நினைக்கும் போது நீங்க ஞானி ஆயிடுறீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப வேணும்னு நினைக்கும் போது நீங்க ஞானி ஆயிடலாம். இப்ப நீங்க நினைக்கல, அதனால எதுவுமே நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. அதனால அங்க இருக்கீங்க. எது சந்தோஷம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்கதான் நீங்க இருப்பீங்க என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அஜ்ஞானம் என்ற சுவட்டுக்கு எங்கே கஷ்டம் என்ற ரீதியிலும் இடமில்லை, அறியவில்லை புரியவில்லை என்ற ரீதியிலும் இடமில்லை என்பதுதான் ஆழமாக வருகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
அடிக்ஷன் இருக்கிறதே தெரியல. அடிக்ஷன் இருக்கிறது தெரியல, எல்லாம் அதெல்லாம் ஏமாத்து வேலை, அதெல்லாம் நானும் தெரிஞ்சுதான் இருக்கான். உடல் வேதனையும் சொல்லிட்டோம். உடல் வேதனை அப்படிங்கிறதுக்கு வேணா மேபி அந்த ஒண்ணு வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்றதுக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு உடல் வேதனை போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குதுல்ல. நான் உடம்புல வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டப்படுற இடத்துல நீ இருக்க மாட்டடா, வெளியே வந்துருவே அப்படின்னு சொல்றீங்க. நான் பண்ண கர்மா, நான் வந்து வேதனை பண்ணணும்னு ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். இந்த உடல் வேதனையில் இருக்க எனக்கு பிடிக்கல. எங்க போக முடியும்? வேதனையை அனுபவிச்சு தானே ஆக முடியும். இந்த இடத்துல வந்து வேதனை படலைன்னா உங்களால நிரூபிக்க முடியாது என்று நீங்கள் வாதிடலாம் நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு இடத்துல வேணா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த சைட்ல இருந்து யோசிக்கலாம்னு தோணுது. அது நான் சிம்பிளா என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க ப்ராப்பர் டேப்லெட்ஸும் இருக்காம அசால்ட்டா இருக்கீங்க, அதை வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது அதையும் வந்து நீங்க பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும்னு நினைக்கிறீங்க தானே அப்படின்னு நான் சொல்லணும்னு தோணுது. இல்ல ஒரு சிலர் பக்காவா டேப்லெட்ஸும் எடுத்து எல்லாமே பக்காவா பண்ணியும் வந்து அந்த வேதனையில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கறதாக இருந்தால் என்ன பதில் சொல்றது? அப்பவும் அதுக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த கர்மா பேஸ் பண்ணி தானே வந்திருக்கு, அப்படிதானே அக்செப்ட் பண்ண முடியும். நான் விரும்பி தானே அதை கொண்டு வந்திருக்கேன் அந்த நோயை. மாத்திரை இப்ப சாப்பிடலாம், ம். ஆனா அது நான் என்னோட விருப்பப்படி தானே அது ஸ்ட்ராங்கா உள்ள போட்டு வச்சிருக்கேன். கர்மா பேசிஸ்ல நிரூபிக்கலாம், பட் அந்த மைண்ட் சாட்டிஸ்ஃபை ரமணருக்குமே ஆகாது. அதுதானேண்ணா. ரமணருக்கே அதுதானே வந்திருக்கு, அவர் என்ஜாய் பண்றாரு, ஞானத்தை வச்சு என்ஜாய் தான் பண்ண முடியும். இல்ல அதாவது ஓகே, நீ சொல்றது வந்து கர்மா பேசிஸ்ல நிரூபிக்கலாம் அப்படிங்கிற. கர்மா பேசிக்ல நிரூபிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் பண்ணும்போது அந்த துன்பம் எனக்கே வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தானே பண்றேன். அப்ப வந்து வியாதி வருது இல்ல, இப்ப வியாதி வந்ததுன்னா அது நீ பண்ண கர்மா தானே அப்படின்னு நீ சொல்ல வருகிறாய். தட் இஸ் ஓகே. பட் நான் போன ஜென்மத்துல பண்ண கர்மாவெல்லாம் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் ஞானி ஆகணும்னு துடிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டா, நான் இப்ப அஞ்ஞானி தானே பண்ணா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்கிற பட்சத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது சரி ஓகே, இப்படி வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். கௌரி யோசிச்சா உலகத்துல எல்லாத்துக்குமே ஞானம் வந்துடுது எனக்கு, சரியா? இப்போ ஆனா அவளும் நல்லா தெரிஞ்சுட்டா, காணாம போயிட்டா, கட் ஆயிடுச்சு போட்ட. அதாவது ஒரு அதை தெரிஞ்சுட்டான்னு தான் சொல்லுவேன் நான். வெயிட் ஓவர் வெயிட்டா இருக்கும்போது பிசிஓடியா, அந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால பயங்கரமா சஃபர் ஆயிட்டு இருந்தா. அப்போ அந்த சஃபரிங் அப்படிங்கிறது அவ பட்டுட்டா. அப்ப உண்மையிலேயே அவ கஷ்டப்பட்டுட்டா அப்படிங்கிறது எனக்கு புரியுது இப்பதான். உண்மையிலேயே கஷ்டப்பட்டதன் விளைவு இப்ப கடகடன்னு சூப்பர்பா வெயிட்டை குறைச்சிட்டு வேற லெவல் கண்ட்ரோல்டான ஒரு லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்தில் அவர் துன்பப்பட்டால் அப்படிங்கறத வேணா கொஞ்சம் நீங்க அதை எடுத்துக்கிட்டா கூட, துன்பத்திற்கான நிவாரணத்தை அடுத்த செகண்ட் அவள் தேடி ஓடிவிட்டாள் என்றால், அவள் துன்பப்பட்டாள், ஆனால் இப்போது அவள் நிவாரணத்தை தேடிக்கொண்டாள்னு வந்துடும். ஆனா ஒருத்தன் பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கு, ஆனா நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன், நான் குண்டாவே இருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் கஷ்டப்படலேன்னு தான் அர்த்தம். ஏன்னா கஷ்டப்பட்டா அந்த இடத்துல இருக்க மாட்டான்னு சொன்னோம், சரியா? மேபி கொஞ்சம் அந்த நாளிகைகள் வேணா கஷ்டப்படுறதை நான் ஒத்துக்கிறேன். என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அது வைராகியமாக உங்களுக்கு மாறுகிறது. இந்த துன்பத்தில் இருந்து நான் முழுமையாக விடுபடுவேன் என்று சொல்லி அதற்குண்டான நிவாரணத்தை முழுமையாக நீங்கள் தேடுகிறீர்கள். அந்த தேடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பலனை தருவதாக இருக்கக்கூடும். இல்லைன்னு எக்ஸ்ட்ரீமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல, இந்த புத்தி நானல்ல, நான் ஆத்மஸ்வரூபம், இந்த வழி எனக்கு இல்லை, இது வெறும் மாயை என்ற இந்த ஆத்ம தத்துவக்குள்ள எப்ப என்ட்ரி ஆவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி உடல் வேதனையை தாங்க முடியாம போகும்போது முழுமையான அந்த ஞான விசாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகி அதுக்குண்டான நிவாரணத்தை தேடிடுவேங்க. அது உங்க கர்மாப்படியே உங்களுக்கு வலி வேதனையாக இருந்தாலும் அது கடைசியில அது என்னவா மாறுது அப்படின்னா, இத்தனை நாட்களாக ஞானத்தோடு அஞ்ஞானமாக வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள், வேண்டாம்டா சாமி இந்த வலியை தாங்க முடியல, பேசாம இந்த பற்றி கொண்டு விளையாடும் விளையாட்டை விட்டுட்டு நாம பாட்டு ஞான விளையாட்டுக்கு போயிடலாம், பற்றாத விளையாட்டுக்கு போயிடலாம், இந்த பாடியே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் உடல் அல்ல என்ற அந்த ஒரு நிலைக்கு அவன் சென்று
நிவாரணத்தை தேடிக்கொள்ளுகிறான் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நிவாரணம் இருக்கு, எல்லாத்துக்குமே நிவாரணம் இருக்கு. இந்த உடல் வேதனைக்கும் நிவாரணம் இருக்கு. நான் உடல் அல்லன்ற ஃபீலிங் அந்த நிவாரணத்தை கொடுக்கும். ஆனா நீ நான் உடல் அல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான நாலேஜும் உனக்கு இருக்கு. ஆனா நினைக்க மாட்டேன் அப்படின்னா உடல்ல அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் வேதனை தான். வேதனை அட்டாச்மெண்ட் இருந்தா வேதனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாச்மெண்ட்ல இருக்கிற அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். So when you have options and when you have a choice, when you have a complete freedom, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்போ நீங்க கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது. உண்மையான கஷ்டப்படும் போது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. எவ்வளவு பெரிய உடல் வேதனையா இருந்தாலும் தீர்வு இருக்கு. ஞானம்ங்கிற தீர்வு இருக்கு. அப்ப அந்த தீர்வை நோக்கி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயணப்பட்டு போயிட்டு போவீங்களே தவிர கஷ்டமே படமாட்டீங்க. அனைத்தையும் அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு ஆனாலும் நாங்கள் தீர்வை நோக்கி பயணப்படாமல் வாழுகின்றோம்னா சந்தோஷமா இருக்கேங்கன்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். ஆதலால் இவ்வுலகில் எவரும் துன்பப்படவில்லை, எவரும் கஷ்டப்படவில்லை, எவரும் அஞ்ஞானிகளும் இல்லை, எல்லாம் ஞானமே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓ பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துறாங்க, அதுவும் ஒரு வேதனை. இன்னொன்னு ரேப் பண்றதுங்கிறது ஒரு வேதனை. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நோய் மாதிரி தானே அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமா. அதான் இது எக்ஸ்ட்ரீமா அந்த அதான் எக்ஸ்ட்ரீம் நோய்க்கு தான் சொன்னதுதான் இதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். ரேப்பு அப்படிங்கிறது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இங்க காணாம போயிடுச்சு இருக்கு. சோ உடல், நான் உடல் என்ற அந்த பற்றிலிருந்து வருகின்ற வேதனை அதெல்லாமே. அதே மாதிரி என்னுடைய மானம் அப்படிங்கிற பற்றிலிருந்து வேதனை. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் சச்சிதானந்த சொரூபம் என்பதும் அவள் அறிந்தவள் தான். இப்போ ஒட்டிட்டு விளையாடணுமா ஒட்டாம விளையாடணுமா அப்படிங்கிறது தான் கேம். ஒட்டிட்டு விளையாடுறது அஞ்ஞான வேஷம், ஒட்டாம விளையாடுறது ஞான வேஷம். ஒட்டிட்டு விளையாடுறது தான் சுகம். நீ நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் ஒட்டிட்டு விளையாடுவேன்னு சொன்னேன். அப்ப இந்த ரேப்னாலேயோ உடல் வியாதினாலேயோ எனக்கு எக்ஸ்ட்ரீம் உண்மையிலேயே கஷ்டம்னு நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா நீ ஒட்டாத விளையாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடுவே அப்படிங்கிற நான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், இது உலகம் மாயேங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்பட்டமான உண்மைன்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சோம். சோ அனைவரும் அனைத்தும் மாயை என்று தெரிந்தேதான் இருக்கிறார்கள், தெரியாமல்லாம் இல்லை. ஆனாலும் அது உண்மை என்று நம்பி விளையாடுவதிலே சுகம் இருக்கிறது என்று ஒட்டிக்கொண்டு விளையாடுகிறார்கள். ஞானிகளோ அது பொய் என்று நம்பி விளையாடுவதுதான் சுகம் என்று அவர்கள் ஒட்டாமல் விளையாடுகிறார்கள். அப்போ ஒட்டிட்டு விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஒட்டாம விளையாடுறதுக்கு போயிருவேன். ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது கஷ்டம்னு நீ சொல்லாத. உனக்கு when you have a choice, when you have an option, still எனக்கு நான் அதெல்லாம் இல்லை, நான் ஒட்டிட்டு தான் விளையாடுவேன் அப்படின்னா அப்ப இருந்துக்கோ. அது ஏன் கஷ்டம்னு சொல்றேன் என்ற எனி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், we have a choice and we have an options and therefore everyone is a ஞானி. மென்டல் டார்ச்சர் கூடவா? மென்டல் டார்ச்சர் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தானே. அதான் செகண்ட்ல உன் மனசை மாத்திக்க முடியுது இல்ல. மனசுலாலேயே சரி பண்ணிடலாம். அதை நீ உடல் மன வீட்டுக்கு ஞானத்துக்கு போய் தான் சரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ மென்டல் டார்ச்சர் இஸ் சோ ஈஸி டு கம் அவே பிகாஸ் இட் இஸ் அ மாயா. ஸோ இது எல்லாம் மாயை என்ற காரணத்தினால் மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த கீதையில எல்லாரும் சொல்லுவ மாதிரி சொல்லணும்னா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, இப்போது நடப்பதும் நன்மைக்கே, இனி நடக்க போவதும் நன்மையே, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நத்திங், நோபடி இஸ் என்டேஞ்சர்ட் ஹியர், எதுவுமே இல்லை என்ற ஒரு மாய விளையாட்டில் அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வோம். ஸோ சாராம்சம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க கடைசியில அஞ்ஞானத்திலிருந்து ஞானம் பிறக்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கிறதா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அனைத்தையும் தெரிந்து கொண்டு நீங்கள் ஒட்டி விளையாடுவதை விரும்பி இருக்கிற காரணத்தினால் அதில் இருக்கிறீர்கள். அப்போ பிடிக்கலன்னா வந்துருங்க ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்டைரக்டா. ஞானத்துக்கு வாங்கன்னு நான் இன்டைரக்டா கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் நீங்க அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்தா தப்பாயிடும் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்குன்னா இருந்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் அ ஞானிஸ். இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா யார் மேலேயும் நமக்கு உயர்வு தாழ்வுங்கிற ஃபீலிங் வராது. ஞானி நான் அஞ்ஞானி அப்படிங்கிற கெத்து மண்ணாகட்டிலும் ஒரு மண்ணாகும். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுதானே அவங்க விருப்பப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது யாரை போயிட்டு உயர்வு தாழ்வுன்னு சொல்றது? அப்போ உண்மையில இன்னும் பிரம்மஸ்வரூபத்துல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே ஒண்ணுதான் சும்மா நாச்சுக்கும் எல்லாமா இருக்குன்ற மாய தத்துவத்துக்குள்ள போனீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி தான். இல்ல அது புரியலப்பா எனக்கு அப்படின்னா அப்போ விடு. இந்த இடத்துல எல்லாரும் அவன் பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பா பிச்சைக்காரன் மட்டமானவன்ப்பா, அவர் சிஇஓ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாருப்பா, அவனும் இவனும் ஒன்னாப்பா, ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் அதை வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு இது பிடிச்சிருக்கு, அவன் இதை வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல என்ன ஒசத்தி தாழ்த்தி?
அவனுக்கு பிடிச்சதா அவன் பண்ணிட்டு இருக்கான். இதுல உசத்தி தாழ்த்தின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் யாரையும் நம்ம வந்து குறையாவே பார்க்க மாட்டோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதே பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருப்போம். போதும், இப்போதைக்கு நிப்பாட்டுவோம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் இல்ல சார், நீங்க சொன்னதுல இருந்து வந்து எல்லாருமே ஞானிங்கிறது புரியுது. அப்படி இருந்தாலும் ஒரு அஞ்ஞானத்துல இருக்க விளையாட்டை அவன் சுகமா அனுபவிக்கிறான்னா அவனும் ஞானி தானே சார். அவன் ஞானியா இருந்துட்டு அந்த அஞ்ஞானத்தை விளையாடுறான். ஆனா he will not do it for long. ஆனந்தம் பேரானந்தம், அந்த ஆனந்தம் வந்து டெம்பரரின்னு புரியுற வரைக்கும் விளையாடுவான். ஆனா பேரானந்தத்தை பத்தி புரிஞ்ச உடனே he will forget. நீங்க சொன்ன நான் உடல் அல்ல இந்த தத்துவம் எல்லாம் அப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டேன்னா நான் ஒன்னொன்னா விட்டுற போறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு again in a fraction of second I am attaining the level which I have to attain. ஆனா இந்த அந்நியாங்கத்தை விளையாடுறப்ப நான் வந்து அது சுகம்னு நினைக்கிற காரணம் அந்த சிற்ற ஆனந்தம், அந்த சின்ன ஆனந்தத்துல இருக்கிறேன். அப்பவும் நான் ஆனந்தத்துல தான் இருக்கேன், நான் கஷ்டப்படலை. நீங்க சொன்ன உடல் வியாதி வந்து இந்த உடலுக்கு தான் ஏற்பட்டது, எனக்கு அல்லன்றது புரியுற வரைக்கும் நான் இந்த உடலுக்கு தான் வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்போ உணர்றேன், ஞானம்ங்கிற ஒரு விளக்கு எனக்கு எப்பயாச்சும் ஏற்றி விடப்படுறப்ப அந்த விளக்கு ஏற்றி விடுறதுக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், பூரா வெளிச்சமா இருக்கிறப்ப ஐ ஹாவ் டு ஐ வில் கோ வித்தவுட் எனி கொஸ்டின் ஐ வில் சரண்டர் தேர். அது வரைக்கும் ஐ வில் நாட் சரண்டர். ஆனா அந்த அஞ்ஞானத்துல விளையாடுறப்போ நான் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய ஆனந்தத்தை மறந்துடுறேன். அந்த பெரிய ஆனந்தத்தை ஒரு குரு மூலியமா ஒரு இதோ உணர்ற வரைக்கும் தான். அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் விளையாண்டதும் விளையாட்டு தான், இப்போ விளையாடுறதும் விளையாட்டு தான். இருந்தாலும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், ஆனந்தத்துக்கும் பேரானந்தத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அந்த பேரானந்தம் அட்டைன் பண்றதுக்கு இதை போல ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்றப்ப ஒவ்வொரு அடில ஒவ்வொரு எங்கிட்ட ஒவ்வொரு குறையும் ஒரே நாள்ல எல்லா குறையும் நீக்க முடியாது. ஆனா பேரானந்தம் இருந்தா ஒரே நாள்ல எல்லா குறையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சேஞ்ச். இப்படி எடுத்துக்கலாமா சார்? ஒரு சின்ன கரெக்ஷனோட சூப்பரா சொன்னீங்க. ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஞான வெளிச்சத்தோடு அஞ்ஞான வேஷம் ஏற்று விளையாடுகின்றான், ஞான வெளிச்சத்தோடு ஞான வேஷம் பூண்டு விளையாடுகின்றான். ஸோ அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் நான், சரியா? இப்ப ஞான வெளிச்சத்தோடு சிற்றின்பத்தில் இருக்கின்றான், ஞான வெளிச்சத்தோடு பேரின்பத்தில் இருக்கின்றான். சிற்றின்பம்னா என்ன? சுகம் துக்கம்னு மாறி மாறி வரக்கூடிய ஒரு விளையாட்டை அவன் விரும்பி விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவன் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு பெர்மனண்டா ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒட்டிட்டு விளையாடுற விளையாட்டு, ஒட்டாம விளையாடுகின்ற விளையாட்டுன்னு. ஆனா ஒட்டிட்டு விளையாடுகின்றவனும் ஞான வெளிச்சத்தோடையே தான் விளையாடி கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவன் துன்பம் என்று தெரிந்த மாத்திரத்தில் இன்ஸ்டன்டா இங்க ஜம்ப் ஆகி வர முடியுது. அவனுக்கு அந்த ஞான வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். Having known everything, they choose their life, and okay, if they don't want, immediately they switch over their life. So அந்த வகையில இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தவிர நீங்க சூப்பரா தான் சொன்னீங்க. ஓகே.